வெல்கம் பேக் டு டைரக்டர் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு வாரமாக இந்த விஜய், ஆதவ அர்ஜுனா, அப்புறம் விசிகா தலைவர் திருமாவளவன், உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரியான நியூஸ் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் சைலண்ட்டாக நம்ம அண்ணாமலைன்னு ஒருத்தர் உட்காந்து இந்த சமுதாயத்தில் ஒரு விஷத்தையும் ஒரு பொய்யையும் பரப்பிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, விஜயானவர் வந்து இந்த அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மணிப்பூரை பற்றி பேசியிருக்காரு. அப்படி பேசின விஜய்க்கு ஒரு பதில் அளிக்கிறேன் அப்படின்ற பேரில், நீங்கள் வந்து எப்போ மணிப்பூர் போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், அப்போ நானும் கூட வரேன். மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அ என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த பேசிக் காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வளர்த்துக்கோங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அண்ணன் அண்ணாமலையானவர் பேசியிருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க நடக்கக்கூடிய குக்கி இனத்துக்கும், மைத்தி இனத்துக்கும் நடக்கக்கூடிய சண்டையானது, அது ஒரு மத கலவரமோ, ஒரு ஜாதி கலவரமோ கிடையாது. அது வந்து ஒரு ட்ரக் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள்காக மியான்மர் வந்து உள்ள ஆளுங்கள அனுப்பி இங்க வந்து கலவரத்தை தூண்டுறாங்க. அதுக்கு சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸே தெரியாமல் என்ன எதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன அரசியல் புரிதல், ஜியோ பாலிட்டிக்ஸ் அறிவு கூட இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு சும்மா மணிப்பூர்ன்ட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அண்ணாமலை வந்து தெளிச்சு விட்டு போயிட்டு இருக்காரு. நான் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிப்பூர் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்திய அரசியலமைப்புக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை ஜியோ பாலிட்டிக்ஸு, சைனாக்காரன் வந்து இங்கே மியான்மருக்கு சப்போர்ட் பண்ணி மியான்மர்காரன் இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து இங்கே நடக்கிற கலவரமே நடக்குது, இது ட்ரக்ஸுக்காக நடக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மழுப்புற ஒரு விஷயம்தான். இது சரியான பதிலும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கே ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு மிசைல் அனுப்பி தமிழ்நாட்டு மேலே ஒரு ஏவுகணை அனுப்பி ஒரு பிளாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் வந்து இதே மாதிரி இது ஜியோ பாலிட்டிக்ஸுங்க, ஸ்ரீலங்காக்காரனை வந்து உசுப்பி விட்டு சைனாக்காரன் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இவனுங்க போவானுங்களா? எனக்கு புரியல. இப்போ ஒரு 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 ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு கலவரம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த வக்கும் இல்லாமல் இவனுங்க எதுக்கு தான் ஆர்மி அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரியல. இத்தனை கோடி மக்களோட வரிப்பணத்தில் அதிகமான காசை வந்து ஆர்மிக்காக தான் இவங்க செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆர்மி எதுக்கு இருக்குது? இங்கே இருக்க போலீஸ் எதுக்கு இருக்குது? வருஷம் ஐபிஎஸ் அகாடமிலேருந்து அத்தனை 100 பெரிய காவலர்கள் வந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பதவியில் இருக்க காவலர்கள் வந்து பயிற்சி முடிச்சுட்டு பதவி கிடைச்சி வந்துட்டு இருக்காங்க. இந்த மொத்த பாதுகாப்பு டிஃபென்ஸ் சிஸ்டமும் எதுக்கு வச்சுக்கிட்டு இங்கே ஒரு சரி, ஓகே, இவங்க சொல்கிற மாதிரி மலை மேலே இருக்க மைத்தி இன மக்கள் வந்து மியான்மர் தூண்டி விட்டு வந்து கலவரம் பண்ணுறவங்கன்னே வச்சுப்போம். அவங்க குக்கி இன மக்கள் யாருமே வந்து இந்தியர்களே இல்லைன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த பக்கம் மெய்த்தின்னு ஒரு இனம் இருக்குல்ல, அதை வந்து இவனுங்க ஹிந்துக்கள் தானே சொல்கிறானுங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், அதாவது இவன் அங்கே வந்து ஓட்டும் போட போகிறதில்ல, அவன் இந்தியாவுக்கு எந்த விதமான டேக்ஸும் கட்டி எந்த விதமான இந்தியாவோட வளர்ச்சிக்காக எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணுறதில்ல. அப்படிங்கிற பட்சத்தில் அவன் வெறும் ஹிந்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவனுங்களை இணைச்சி நாடு தழுவிய போராட்டம் இவனுங்க நடத்தும் போது இங்கே மெய்த்தி இன மக்களை வந்து இவனுங்க ஹிந்துக்களை தானே பார்க்குறானுங்க. அப்படி இந்த கலவரத்தில் வெறும் குக்கி இன மக்கள் மட்டும்தான் செத்து போகிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை ஆகுதா? இங்கே இருக்கக்கூடிய மெய்த்தி இன மக்களும் தானே கலவரத்தில் அடிப்படுறாங்க, சாகுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது இவனுங்க பங்களாதேஷில் இருக்க இந்துக்களுக்காக போராடுறானுங்க, பாகிஸ்தானில் இருக்க இந்துக்களுக்காக போராடுறாங்களே தவிர இந்தியாவுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. இப்படி வந்து கிறிஸ்டியன்ஸை விட்டு மியான்மர்காரன் நம்மளை அடித்து நமக்குள்ளேயே கலவரத்தை உண்டாக்குறானே அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் இவனுங்க ஏன் இதை வந்து எந்த விதமான முயற்சியுமே எடுத்து இதுக்கு எந்த போராட்டமும் நடத்தலை, டிஃபென்ஸை வச்சு இதை பாதுகாக்கிறது எப்படின்னு பண்ணல. சரி, அப்படியே அது ட்ரக்ஸுக்காக தான் நடந்துச்சுன்னா இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஆர்மி வச்சுருக்கீங்க, மொத்தமாக நீங்கள் அனுப்பி அந்த காட்டையை மொத்தமாக அழிச்சிட்டு போயிடலாமா? வெறும் பாப்பி பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அழிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையே, அழிச்சிட்டு போயிடலாம்ல. அதை விட்டுட்டு இங்கே வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறதெல்லாம் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது.
இதை பாஜகக்கார நண்பர்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். இவனுங்களுக்கு இந்து அப்படின்ற பேரில் அமெரிக்காவில் இருக்க இந்துக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, இங்கே ஈரோப்பில் இருக்க இந்துக்கள் கஷ்டப்படுறாங்க, பங்களாதேஷில் கஷ்டப்படுறாங்க, பாகிஸ்தானில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்க முஸ்லீம்ஸை வந்து நீங்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குங்க, அவங்கள போய் நீங்கள் அடிங்க, கலவரம் பண்ணுங்க அப்படின்னு பேசுவானுங்களே தவிர, என்றைக்குமே வந்து உங்களுக்காக நீ நாளைக்கு அடிபட்டு உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இங்கே இந்தியாவில் இருக்க இந்துக்களுக்கு இவனுங்களால் எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டானுங்க. அது அவனுங்களுக்கு தேவையும் இல்லை. அவனுங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் உங்களோட ஓட்டு. அதை வச்சு அவனுங்க நினைக்கிற பாலிடிக்ஸை இங்கே நடத்திட்டு இருப்பானுங்க. ஸோ தெளிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.